கருவாடு தொக்கு பண்ண போகிறேன். கருவாடு ஃபஸ்ட்டு ஊற வச்சுக்கிடலாம் நல்லா. அப்போ தான் இதெல்லாம் கட் பண்ணி இதெல்லாம் க்ளீன் பண்ண ஈஸியாக இருக்கும். தண்ணியில் நல்லா கொஞ்ச நேரம் ஊறட்டும். இது வந்து சால கருவாடு. புளி ஊற வச்சுருக்கேன். சால கருவாடு தொக்குக்கு ரசம் வைக்க போகிறேன். இந்த சால கருவாடு ஊற வச்சனால தான் பாருங்கள், இந்த தலைப்பகுதி முள்ளெல்லாம் தனியாக எடுத்துகிட்டு இந்த சதையை மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கணும். இதை மட்டும் இப்போ தொக்கு பண்ண போகிறோம். வெங்காயம் தக்காளி போட்டு. இதில் முள்ளே இருக்காது, வெறும் சதை தான். சால கருவாடு சதை தான். சின்ன சின்ன முள்ளுங்க கூட எடுத்துடலாம். இது குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் கொடுக்கலாம், முள்ளே இருக்காது. இந்த பாருங்கள், முள்ளெல்லாம் தனியாக எடுத்து வச்சிட்டேன். அது மாதிரி எல்லா கருவாடையும் நம்ம முதல்ல க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். கருவாடு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சதையை மட்டும் எடுத்துருக்கேன். இது இப்போ இதை தொக்கு பண்ணுறது எப்படின்றது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ரசம் வச்சிடலாம். ரசப்பொடி, உப்புலாம் போட்டாச்சு. ரசத்துக்கு கருவாடு தொக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் கிள்ளி போட்ட சாம்பாருக்கும் கருவாடு தொக்கு நல்லாயிருக்கும். நல்லா சுவையான ரசம் ரெடி ஆகிடுச்சு. ரசத்துக்கு நல்லா கருவேப்பிலை தான் நிறையா அரைச்சி போடணும். இப்போ கருவாடு தொக்கு பண்ணுறது எப்படின்றத பார்ப்போம். இந்த சால கருவாடு க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ அந்த முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு சதை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஊற வச்ச பிறகு தான் அந்த முள்ளெல்லாம் தனியாக வரும். சதை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் அடுப்பில் வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிச்சா பார்ப்போம். கடுகு போட்டிருக்கேன். எண்ணெய் இன்னும் காயில் போல். கருவாடு தொக்கு பண்ணுறதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் போடக்கூடாது. வெறும் தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, மிளகாத்தூள் போட்டு உப்பு போட்டு கருவாடை போட்டு வதக்கிட்டு எடுக்க வேண்டியது தான். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டால் அந்த வாசனை தான் இருக்குமே தவிர கருவாடு வாசனை வராது. இது சிம்பிளாக செய்யலாம். சிம்பிள் அண்ட் பெஸ்ட்டு லன்ச் எதுனா கருவாடு தொக்கு, ரசம், கருவாடு தொக்கு, சாம்பார். மிளகாத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், மிளகாத்தூள்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த கருவாடை எடுத்து இதில் போட்டுடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கருவாடு தொக்கும் ரசமும். இப்போ இதில் போட்டு நான் பிரட்டிடுறேன். கருவாடு வேகத்துக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டேன். சுவையான கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி லன்ச்சு கருவாடு தொக்கு, ரசம், ஒயிட் ரைஸ், சாம்பார் கொஞ்சம் இருக்குது. இதுதான் இன்றைக்கி வந்து லன்ச்சு. உங்களுக்கு இந்த லன்ச்சு பிடிச்சதுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மெத்தடில் கருவாடு தொக்கு செய்து சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.